அவகோடா இல்லைன்னா இதை வந்து பட்டர் ஃப்ரூட், வெண்ணெய் பழம் எப்படினாலும் சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டுமே இதில் இருக்காது. நல்லா மாவு மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு ஓரமாக தான் கட் பண்ணணும். நடுப்பகுதியில் கட் பண்ணாமல் கொஞ்சம் சைடு வாக்கில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கட் பண்ண வரும். இதில் பெரிய சைஸ்க்கு ஒரு சீடு இருக்குங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணி இதில் இருக்க சீடை நம்ம எடுக்கணும். இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம பார்த்து வாங்கணுங்க. மேல் பகுதி வந்து பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பழுக்கலன்னு அர்த்தம். இந்த மேல் சைடு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் இது நல்லா பழுத்திருக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் பச்சை கலராக இருக்கும் போதே வாங்கிட்டிங்கன்னா அரிசி பானையில் 2 நாள் வச்சு விட்டுருங்க. நல்லா சூப்பராக பழுத்துரும். இப்போ இதை வந்து ஸ்பூனை வச்சு அப்படியே வலிச்சு எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த பழம் நல்லா வலிக்கிறதுக்கு சூப்பராக வரும். ஸ்பூன் போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு பழுத்து இல்லைன்னா நீங்கள் சேலடாகவும் இதை போட்டு சாப்பிட்லாம். அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இது நல்ல பழுத்த பழங்கிறதுனால இதில் நம்ம வந்து ஒரு சூப்பரான சம்மருக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே வலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இது கூட 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இதில் அரை கப் அளவுக்கு நல்ல திக்கான பாலை நான் ஊற்றிக்கிறேன். பால் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சர்க்கரை வந்து ஒரு அரை கப் எடுத்துக்கிறேன். இப்போ சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரை போட்டு செய்யும் போது தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நாட்டு சர்க்கரை கம்மியாக சேர்த்துட்டு சர்க்கரை நிறைய சேர்த்துக்குங்க. தேவைப்படுறவங்க நாட்டு சர்க்கரையவே அதிகமாக சேர்த்துக்குங்க. அது எப்படியோ உங்களோட விருப்பம்தான். இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நான் நல்லா அரைச்சிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இதை ஒரு பவுலில் நம்ம எல்லாத்தையும் வலிச்சு போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் இதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல திக்காக இருக்கும். இப்போ இது கூட நான் ஐஸ் வாட்டரை மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஐஸ் வாட்டரே யூஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் அடிக்கும்போது கொஞ்சம் சூடாக ஆகிடும். இந்த வெயில் நேரத்தில் இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் போட்டு அடித்து நீங்கள் ஜூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஐஸ் கட்டிகளை நான் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு கூலிங்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஐஸ் வாட்டர் மட்டுமே நீங்கள் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் ஊற்றுனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மேலே நாட்டு சர்க்கரையை தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி அவகோடா ஜூஸை வித்தியாசமாக நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப அபாரமாக செம்மையாக இருக்குங்க. இந்த சம்மருக்கு நீங்களும் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சில்லுன்னு ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.